வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, துணி வந்து பத்தாம, அதாவது சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து நிறைய டைம் பார்த்தா பத்துறதில்ல நமக்கு. அதில் வந்து நிறைய ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்குமே துணி பத்தாத ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்திருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கச்சிதமாக இந்த ஜாயிண்ட் இப்போ யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் தைச்சிட்ருக்கிறேன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் பாருங்கள் கையில் எவ்வளோ பெரிய ஜாயிண்ட் போட்டிருக்கோம். 2 கையிலையும் நம்ம ஜாயின் போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து ஜாயின் போடுறது இருந்தது. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நான் சைடில், ஏன்னா இதில் வந்து நமக்கு சைடில் தையல் போயிடுங்கிறனால இந்த இடத்துல நான் ஜாயின் போட்டிருக்கேன். இல்லை இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே உள்ளே வரும்னா, இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே நான் இந்த இடம் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இங்கேருந்து 1 இன்ச் நான் இது எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் இந்த ஸ்ட்ரைட் கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து தையல் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ தையல் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த ஜாயிண்ட் வெளியில் வராதுங்கிறனால இந்த பக்கம் ஜாயின் கொடுத்தேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த பக்கம் தான் ஜாயின் கொடுக்கணும். ஏன்னா சாரீக்குள்ளே தெரியாது, மறைஞ்சிக்கும். ஸோ அப்போ இந்த பக்கம் தான் நம்ம வந்து ஜாயின் கொடுக்கணும். இது தெரியாது போயிடும் அப்படிங்கிறனால நான் இந்த பக்கம் ஜாயின் கொடுத்துருக்கேன். 2 ஃப்ரண்ட் சைட்லேயுமே ஜாயின் கொடுத்தாச்சு. அடுத்தது பேக் துணி, இது தைக்கணும். நமக்கு வந்து பட்டி துணி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பட்டிக்கும் ஜாயின் பண்ணி தான் தைக்கணும். துணின்னு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான். இதில் வரக்கூடிய இந்த பேக் பீஸில் வரக்கூடிய இந்த பிட்டு இதுதான் இருக்குது. அப்போ நம்ம வந்து பட்டி துணி என்ன பண்ணோம்னா, நம்ம இது தைச்சிட்டு இது கட் பண்ணுறத பிட்டை வந்து ஜாயின் பண்ணி ஒரு பட்டிக்கு ரெடி பண்ணிக்கணும். இன்னொரு பட்டிக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே 1.5 இன்ச்சுக்கு பக்கம் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே இங்கே 2 இன்ச்சு பக்கம் வந்து நமக்கு இதில் துணி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த துணியை வந்து என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இங்கே நெக் அடித்தோன்னே மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம உள்ளே கொடுக்கறதுக்கு வேற ஒரு துணி வச்சு மடக்கி உள்ளே கொடுத்துக்கலாம். அந்த துணியை ஜாயின் பண்ணி இன்னொரு பட்டிக்கு தான் ரெடி பண்ணணும். அப்படி தான் நம்ம இதை சரி பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து துணி வந்து பத்தாமல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே தான் ஃபினிஷிங் வரும். ஸோ அப்போ வேறு ஒரு துணி வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ளே மடக்கிக்கலாம். ஒரு லைனிங் துணியே கொடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளே மடக்கிக்கலாம். இதை பட்டிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன ஒரு ஐடியா பண்ணி நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.